exercise 3.4 section identity 3.1 cos of alpha plus beta is equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. So இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்காக யூனிட் சர்க்கிளை கன்சிடர் பண்ணிக்கலாம். யூனிட் சர்க்கிள்னா ரேடியஸ் 1. So let us consider a unit circle with center at O. ஓன்ற சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கோம். அதோடைய ரேடியஸ் 1. ஸோ இட் இஸ் என்னது யூனிட் சர்க்கிள். ஸோ இங்க ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்திருக்கோம். இப்போ அதனுடைய சென்டர் ஓன்னு எடுத்துக்கலாம். சென்டர் ஓ. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸா இருக்கு. இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல வரும்போது ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை பின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது 0 டிகிரியில் வர்றதுனால காஸ் 0 டிகிரி சைன் 0 டிகிரி. இப்போ இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பின்றதுல காஸ் 0னா 1, 0. ஸோ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல வரும்போது ஸோ இதனுடைய பாயிண்ட் மாறும். ஸோ அப்போ என்ன கிடைக்குங்க காஸ் 90 டிகிரி சைன் 90 டிகிரின்னு வரும். ஸோ இதனுடைய வேல்யூ ஸோ காஸ் 90னா 0, சைன் 90னா 1. ஸோ இந்த பக்கத்தில் எக்ஸ் ஆக்சிஸ்ல நெகட்டிவ்ல வரும்போது ஸோ காஸ் 180 டிகிரி சைன் 180 டிகிரின்னு வரும். ஸோ காஸ் 180 டிகிரி அப்படின்னா -1 சைன் 180 0 ஆயிடும். ஸோ இந்த பொசிஷன்ல வரும்போது காஸ் 270 டிகிரி சைன் 270 டிகிரின்னு வரும். ஸோ காஸ் 270ல 0 ஆயிடும், சைன் 270ல -1 கிடைக்கும். ஸோ இதுல இருந்து ஜெனரல் ஃப்ரேம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னொரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்க போறோம். QRS on the unit circle. Let B is equal to B of so இதனுடைய பாயிண்ட் என்ன பார்த்திருக்கோம் 1, 0. So 1, 0 யூனிட் சர்க்கிள்னால என்ன பண்ணிருக்கோம் ரேடியஸ் 1 கிடைச்சிருக்கு. இப்போ இதிலேயே என்ன பண்ண போறோம்னா 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். Let Q R S be the point. 3 பாயிண்ட் எடுத்துருக்கோம். எதுல ஆன் யூனிட் சர்க்கிள். யூனிட் சர்க்கிள் இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். QRS. இதுல Bன்ற பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. இப்போ ஆங்கிள்ஸ் மீன் பண்ணிக்கலாம். சோ முதல்ல 3 பாயிண்ட் எடுக்கிறோம். the first point Q ன்னு எடுத்துக்கலாம். Q is a point. so Q வை ஆரிஜின் கூட சேர்த்துட்டோம்னா சோ இதுல வரக்கூடிய ஆங்கிள் ஆல்பான்னு எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய ஆங்கிள் ஆல்பா. ஸோ ஆங்கிள் BOQ is equal to ஆல்பா. அண்ட் R அப்படின்ற பாயிண்ட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல என்ன பண்ணிக்கிறோம் இங்க ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ the point is இப்போ இந்த Rன்ற பாயிண்ட என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆரிஜின் கூட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பிக்கும் ஆருக்குமான ஆங்கிள் ஆல்பா பிளஸ் பீட்டான்னு எடுத்துக்கலாம். பிக்கும் ஆருக்குமான ஆங்கிள் ஆல்பா பிளஸ் பீட்டானா கியூக்கும் ஆருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் பீட்டான்னு கிடைக்கும். ஸோ ஆங்கிள் BOR ஆங்கிள் BOR is equal to ஆல்பா பிளஸ் பீட்டா. ஸோ இதுல இடையில வரக்கூடிய ஆங்கிள் QOR என்ன கிடைச்சு பீட்டா கிடைச்சு. ஸோ இந்த பீட்டாவை நெகட்டிவ்ல எடுத்துக்கலாம். ஸோ நெகட்டிவ் சைடில் எடுக்கும்போது அதனுடைய
வேல்யூ. ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வர மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பாயிண்ட். இப்போ இது பிஓஎஸ்ன்னு ஃப்ரேம் ஆகும்போது கிடைக்கக்கூடிய ஆங்கிள மைனஸ் பீட்டான்னு ஃப்ரேம் பண்றோம். அப்ப என்ன கிடைக்கும்? பிஓஎஸ் இஸ் ஈக்குவல் டு பிஓஎஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பீட்டா. ஸோ இதுல இருந்து இதனுடைய பாயிண்ட்ஸை நம்ம எழுதிக்க முடியும். ஸோ கியூன்ற பாயிண்ட் ஆர்ஜில் ஏற்படக்கூடியது ஆல்பா. ஸோ காஸ் ஆல்பா கமா சைன் ஆல்பா. அண்ட் ஆர்ன்ற பர்டிகுலர் பாயிண்ட்ல வரக்கூடியது ஆல்பா பிளஸ் பீட்டான்னு எடுத்திருக்கோம். ஸோ காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா கமா சைன் ஆல்பா பிளஸ் பீட்டா. ஸோ அதே மாதிரி எஸ்ன்ற பாயிண்ட்ல அதனுடைய வேல்யூ. ஸோ இங்க மைனஸ் பீட்டான்னு கிடைச்சிருக்கு. ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டா கமா சைன் ஆஃப் மைனஸ் பீட்டா. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிஆர் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ்ஐயும் கியூவும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரெண்டு ட்ரையாங்கிளுடைய ஃபார்ம் பாருங்க, பிஓஆர் அண்ட் எஸ்ஓக்யூ. ஏன் இப்படி கனெக்ட் பண்ணோம்? ஆல்பா பீட்டா இருக்கும்போது ஆல்பா பிளஸ் பீட்டா இருக்கு. ஸோ இங்க ஆல்பான்ற ஆங்கிள் பட் இதனுடைய நெகட்டிவா இருந்தாலும் ஆங்கிள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் என்னவாகுது அப்படின்னா கான்க்ரூவண்டா இருக்கு. எப்படி கான்க்ரூவண்டா இருக்குன்னு சொல்றோம்? ஸோ இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். அப்ப இந்த ட்ரையாங்கிள்ல ரெண்டு பக்கம் ரேடியஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கத்துலயும் ரெண்டு பக்கம் ரேடியஸ் இருக்கு. சோ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த லென்த் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். சோ இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ட்ரையாங்கிள் பிஓஆரும் ட்ரையாங்கிள் எஸ்ஓக்யூவும் கான்க்ரூவன்ட். Here triangle BOR and triangle SOQ are congruent. So congruent இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா the third side அப்படின்றது equal கிடைச்சிருக்கு. So BR is equal to SQ. BR is equal to SQ. So BR அப்படின்ற ரெண்டு பாயிண்ட் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கறனால என்ன பண்ண போறோம்னா ஸ்கொயர் பண்ண போறோம். காரணம் distance between the two points அப்படின்றது square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square வரும். So root வருது, ரூட்டை கேன்சல் பண்ணிக்கிறதுக்கா என்ன பண்ண போறோம்? ஸ்கொயர் பண்ணிக்க போறோம். அப்ப என்ன கிடைக்கும்? BR square is equal to SQ square கிடைக்கும். So B என்ற பாயிண்ட் R என்ற பாயிண்ட்கான டிஸ்டன்ஸ்ல ரூட்டை விட்டுட்டு எழுதலாம், ஏன்னா ஸ்கொயர் பண்ணிட்டோம். சோ இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. B2R அப்ப R ல இருந்து இத மைனஸ் பண்ணிக்கலாம். சோ இது x1 y1 னா இது x2 y2. சோ இப்ப என்ன கிடைக்கும்? சோ 1 0 ன்னு எடுத்துக்கோமா. cos of alpha plus beta minus 1 the whole square ன்னு கிடைக்கும். சோ x2 minus x1 அப்ப cos of alpha plus beta minus 1 the whole square. Cos of alpha plus beta minus 1 the whole square. x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square வரணும். அப்ப என்ன எடுத்துறோம்? sin of alpha plus beta minus 0 the whole square. Sin of alpha plus beta minus 0 the whole square. So it is equal to, so BR the whole square AH. இப்ப SQ ல பார்க்கணும். So SQ ல பார்க்கும்போது so இது x1 y1 x2 y2 அப்ப என்ன பண்ணலாம்? cos alpha minus cos of minus beta the whole square. Cos of minus beta the whole square plus y2 minus y1 பார்க்கும்போது sin alpha minus sin minus beta. Sin alpha minus sin of minus beta the whole square. So SQ square எழுதியாச்சு. இப்போ இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா a minus b the whole square ஃபார்முலால இருக்கு. எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய டேர்ம்
cos square alpha plus beta plus 1 minus 2 cos of alpha plus beta. So a minus b the whole square formula எழுதிருக்கோம். ரெண்டாவது டேர்ம் பொறுத்தளவுல sin alpha plus beta minus 0 னா ரிமைனிங் sin alpha plus beta மேல ஸ்கொயர் இருக்கு. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா sin square of alpha plus beta it is equal to. இப்போ இங்க என்ன பார்க்க போறோம்னா so a minus b the whole square formulaல வருது. அப்ப என்ன பண்ணலாம் இத எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். so எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது cos square alpha plus cos square minus beta minus 2 cos alpha cos of minus beta ன்னு கிடைக்கும். so second termல பார்க்கும்போது sin square alpha plus sin square minus beta minus 2 sin alpha sin of minus beta ன்னு கிடைக்கும். so இங்க கவனிச்சு பார்த்தோம் அப்படினா cos square alpha plus beta plus sin square alpha plus beta இருக்கு. so cos square plus sin square னா 1 ன்னு கிடைக்கும். so 1 plus 1 2 ன்னு கிடைச்சிரும். so இங்க இருந்து வரக்கூடியது so இந்த ரெண்டு டேர்ம்ஸ் சேர்த்தா 1 இங்க ஒரு 1 இருக்கு. so 1 plus 1 2 minus 2 cos of alpha plus beta. so இதை கம்பைன் பண்ணியாச்சு. it is equal to so cos square alpha plus sin square alpha 1 again cos square minus beta plus sin square minus beta 1 so plus 1. இங்கே கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா cos minus theta னா cos theta ன்னு கிடைக்கும். so வரக்கூடியது minus 2 cos alpha cos beta. so அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு டேர்ம் இருக்கு minus 2 sin alpha sin minus beta. sin minus theta னா minus sin theta ன்னு வரும். அப்ப இங்க என்ன இருக்கு minus sin beta ன்னு கிடைக்குமா? அப்ப minus into minus plus ஆ மாறிடும். so plus 2 sin alpha sin beta. so இங்க கிடைச்சிடக்கூடிய டேர்ம் இதுதான். இப்ப கவனிச்சு பாருங்க இங்க ஒரு 2 இங்கேயும் ஒரு 2 இருக்கு. 1 plus 1 னா 2. so இந்த ரெண்டு டேர்ம் என்னவாயிரும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வரக்கூடிய டேர்ம் minus 2 cos alpha plus beta it is equal to minus 2 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா cos alpha cos beta so plus ஆ இருக்கக்கூடிய டேர்ம் மைனஸா மாறி sin alpha sin beta ன்னு கிடைக்கும். இப்போ இந்த minus 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம் cos of alpha plus beta it is equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. This is our final answer. Thank you.